ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் சாப்பாடு செஞ்சு முருங்கைக்காய் சாம்பார் வச்சு தயிர் தாளிச்சிட்டேன். சுத்தமாக பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து குழம்பு மிளகாத்தூள் முடிஞ்சுது. அதனால் 2 நாளாக மழை வந்து பேஞ்சிட்டே இருந்தது. பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மழை பெய்யும், 10 நிமிஷம் வெயில் அடிக்கும். இதே மாதிரி தான் கிளைமேட் இருந்தது. ஏதோ இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நம்மளோட சூரிய பகவான் வந்துட்டு வெளிச்சம் காட்டுறாரு. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். பசங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கானுங்க. சார் பார்த்திங்கன்னா எதுக்காக அந்த சைடு திரும்பிட்டு இருக்கிறாருன்னா, வீட்டில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு டைம் எடுத்து சாப்பிட்லாம், அது ஓகே. ஆனால் அந்த ஸ்நாக்ஸை வந்து வீட்டில் வந்து காலி பண்ணுற வரைக்கும் சாப்பிட்றது வந்து என் பெரிய பிள்ளையால் மட்டும்தான் முடியும். இங்கே பாருங்க, அவங்க அப்பா பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்து வச்சார். சரி, அது ஏதோ மதியத்தில் சாப்பிட்லாம், நான் ஸ்கூல் விட்டு வந்து கூட சாப்பிட்லாம். ஆனால் காலையிலனா பார்த்திங்கன்னா ஏதோ இன்றைக்கி காலையிலே சாப்பிட்ருப்பான். ஆனால் இன்றைக்கி அது ஏதோ கொஞ்சம் காலையில் சாப்பிடாம மணி ஒரு 8:20க்கு என்னென்னா சாப்பாடெலாம் சாப்பிட்ல, ஆல்ரெடி இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வச்சு சாப்பிட்டுட்ருக்குறான். ஒரு தீனி வீட்டில் இருந்துட்டால் போதும் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு, அதை வந்து காலி பண்ணிட்டு தான் என் பெரிய பிள்ளை வந்து சாப்பாட்டில் கை வைக்கும். அது ஒரு வேலையை வந்து என் பெரிய பிள்ளை வந்து ப்ராப்பராக பண்ணிடுறான். அப்படி தானே? பரவாயில்ல, உங்கள் மகத்தை அப்படியே ஒரு முகமாக கொஞ்சம் திருப்பி காட்டுங்க, அப்போ தான் தெரியும். காலையில் எழுந்திரிச்சா இப்படி தான் நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடக்கூடாதாட்டுக்குது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உன்னோட டிஷர்ட்டில் இருக்கிற மாடு தான் தெரியுது. அப்புறம் பார்த்துட்டு ஏதோ இவர் வந்து மாடு பிடிக்கிற வீரராட்டுக்குதுன்னு நினச்சிக்க போகிறாங்க. கொஞ்சம் அப்படியே உங்கள் முகத்தை வந்து ஒரு முகமாக இப்படி கொஞ்சம் திருப்புங்க பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்குறேன். சார் வந்து சாப்பிட்டுட்டே படித்தா தான் அவருக்கு வந்து படித்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்ட்ரு இது வந்து இதை யார் பண்ணுறதுன்னா என் சின்ன உசுரு. நான் சொல்லுவேன் வந்துட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட்டே சைன் வாங்கி வச்சிடறான்னு சொல்லுவேன். ஆனால் நாங்கள் அதெல்லாம் கேட்கவே மாட்டோம். எத்தனை டைம் தான் சொன்னாலும் எங்களுக்கு வந்து அதுவும் அந்த காலையில் வந்து ஸ்கூலுக்கு வந்து வேன் ஏறுற அந்த பரபரப்பில் வந்து சைன் வாங்கினா மட்டும்தான் எங்களுக்கு சைன் வாங்கின மாதிரி இருக்கும். அதனால் எங்கள் சார் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் சைன் வாங்குவார். எடுத்துகிட்டு போங்க. ஸ்கூல் கிளம்புற நேரத்துக்கு அவன் தான்னா நீ சாப்பிட்டியா, ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்கிறது. ஈவினிங் வந்து இருக்காது, ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிருவேன். பாருங்க, மாமா வந்துட்டாரட்டுக்குது வயல் ஓட்டுறதுக்கு. மறக்கு ஓடுது பாரு மிஷினு. சரி, மணி இப்போ 8:35 ஆயிடுச்சு. இப்போ ஏன் கிளம்பாம இன்னும் உட்காந்துருக்க? சரி சாப்பிடு, கொஞ்சம் கையில் அள்ளிட்டு போ. அண்ணா வந்துட்டு உழவு ஓட்டுறதுக்கு வந்துட்டார். பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே நம்ம காட்டில் வந்துட்டு பயிர் நட்டு அதில் வர நெல் தான் நம்ம வேக்காட்டுக்கு கொடுத்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இன்னும் ஒரு சிப்பு அரிசி தான் இருக்குது. எப்படி நெல் வர வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம கடையில் தான் இதுக்கு மேலே அரிசி எடுக்கணும். மழை பெஞ்சிட்டு இருந்ததில் கிணத்துல வந்துட்டு தண்ணி ஒரு 2 பெட்டு ஊறி இருக்குது. அதனால் சரி ஒரு வயல் மட்டும் சாப்பாட்டுக்கு ஓட்டி நடலாம் அப்படின்னு சொல்லி மாமா காலையிலே தண்ணி எடுத்து விட்ருந்தாரு. அதனால் அண்ணன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஓட்டுறதுக்கு வந்துட்டார். பாதியோடு தண்ணி பாஞ்சிருக்காட்டுக்கு. இந்த கொக்குலாம் பாருங்கள், தண்ணி பார்த்ததும் அதுங்களுக்கு ஒரு ஹாப்பியாட்டுக்கு. தண்ணி பார்த்ததும் கொக்கெல்லாம் பாருங்கள்.
இங்கே பாருங்க, இது என்னது கோவப்பழம்னு நினைக்கிறேன். இதோ தெரியுதுங்களா? யாருக்கெல்லாம் கோவப்பழம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். பழத்து இந்த மாதிரி இன்னொரு பழம் இருக்குது. இதோ கீழே இருக்குது. இதோ ஆனால் சப்போட்டா செடி சூப்பராக தளைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா என் பசங்க தான் இந்த தேன் வாழை பூம்பழம்லாம் சாப்பிட மாட்டானுங்க. ரஸ்தாளி ரொம்ப விரும்பி சாப்பிடுவானுங்க. இதோ ரஸ்தாளி தார் இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த வாழை இலையிலேருந்து எல்லாம் கருப்பாக ஏதோ ஒரு மாதிரி நோய் தாக்கின மாதிரி இருக்குது பாருங்க. இதோ வாழைக்காயிலையுமே இருக்குது. ஆல்ரெடி காய் ஓரளவுக்கு திரண்டுருச்சு. பழுக்கிற டைமில் தான் இருக்காட்டுக்கு. தார் வெட்டிடலாம். இந்த தென்னங்கன்னை சின்னதாக இருக்கும்போதே பிடுங்கி நட சொல்லி வீட்டுக்கு பின்னாடி ஒரு 10 கன்றுக்கு மேலே நட்டுட்டோம். அதுக்கப்புறம் இதோ இந்த வயலை சுற்றி ஒரு 10 கன்றுக்கு பக்கமாக நட்டுருக்கோம். இதில் இருந்தால் ஒரு எத்தனை இருக்குது, ஒரு 4 கன்று ஏதோ இருந்துருந்தது. இதை பிடுங்கி நடாமல் இங்கே பாருங்கள், இதோ நல்லா மரம் மாதிரியே ஆயிடுச்சு. 4 பக்கமும் 4 மரம் மாதிரியே வந்துருச்சு. இதுக்கு மேலே பிடுங்கி நட்டோம் அப்படின்னா இந்த தென்னங்கன்று செத்துரும்னு நினைக்கிறேன். இதை ஒரு வேளை இப்படியே விட்டுருவாரா என்னன்னு தெரியல. அப்படியே 4 மரமும் 4 கிளை கிளச்சி காய் வைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இதோ எவ்வளோ உயர கன்று ஆயிடுச்சு பாருங்க. மிளகா வறுக்கிறதுக்கு நம்ம எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணுவோம். மிளகா பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டுருக்காங்களாம். அதனால் வந்தாங்கன்னா இந்த காம்பெல்லாம் ஆஞ்சி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மிளகா லைட்டாக வறுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வேணுமோ அந்த பொருள் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். மிளகாய்க்கு தேவையான மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வறுக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, இதோ வரமிளகா எடுத்து வச்சுருக்கோம். இது அம்மா வந்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அந்த காம்பெல்லாம் ஆஞ்சி கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மீதி இருக்க பொருள் எல்லாமே வறுத்துட்டு இருந்தோம்னா அதுக்குள்ளே அம்மா அதை ஆஞ்சி கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, இது ஜீரகம், மிளகு, இது வந்து சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை பூவு, இது வந்து துவரம் பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு, வெந்தயம், அடுத்தது கொஞ்சமாக கடுகு, சிறு கடுகு. கடுகு வந்து சின்னதாக இருந்தாலும் ஓகே, இல்லை பெரிய கடுகுனாலும் ஓகே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம அனல் வந்து சிம்மில் வச்சு ஒரு ஐட்டமாக இதை நம்ம வறுத்துக்கலாம். ஒருவேளை இதை வந்து மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டோடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நம்ம மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணும்போது நம்ம எல்லாமே மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு நான் அளவு எல்லாமே சொல்லிடுறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் வீட்டுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் ரெடி பண்ணுவேன். ஸோ அந்த மெத்தேடு தான் இன்றைக்கி எடுத்து வச்சு ரெடி பண்ண போகிறேன். அம்மா வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா தக்காளி, இதோ அவரைக்கொட்டை, அவரைக்காலாம் எடுத்து வந்திருக்காங்க. அவரைக்காய் மாமா வீட்டில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவரைக்காய், அந்த அவரைக்கொட்டையெல்லாம் இதோ இதெல்லாம் எடுத்து வந்து வச்சுருக்காங்க. வந்ததுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, மிளகாலாம் வந்துட்டு காம்பு ஆஞ்சி வைக்கணும் அப்படின்ட்டு. இதோ வந்ததும் பார்த்திங்கன்னா அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோ ஒருத்தர் காம்பை ஆஞ்சி போடாமல் போடுவாங்க. இதனால் நாங்கள் காம்பை ஆஞ்சிட்டு தான் எப்போவுமே மிளகாத்தூள் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். அனல் சிம்மில் வச்சு பார்த்திங்கன்னா அதோ கடுகும் வெந்தயமும் வறுத்தாச்சு.
அடுத்தது வந்து பச்சைக்கடலை பருப்பு வறுத்துட்ருக்கோம். அதுதான் இதே மாதிரி ஆனால் சிம்மில் வச்சு இது எல்லா பொருளும் வறுத்துட்டு அப்புறம் பார்ப்போம். அவ்வளோதான், எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வறுத்துட்டோம். இப்போ கொத்தமல்லி வறுத்துட்ருக்கோம். இடையில பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஒடிச்சிட்டு வர மறந்துட்டேன். என் பெரிய உசுர் வந்து கிளம்பிட்டான் ஸ்கூலுக்கு. வேன் வந்துருன்னுட்டு இருந்தான். சாமி கொஞ்சம் நீ தான் ஹைட்டாக இருக்க, எனக்கு கொஞ்சம் ஒடிச்சு கொடுறானே, ஒடிச்சு வச்சுட்டு போயிருக்கான். அம்மா வெளியே மிளகா ஆஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வெளியில் போய் பார்த்தேன், சுபா வந்திருக்கா. எனக்கே சர்ப்ரைஸ் தான். ஏன்னா சாப்பாடு செஞ்சு போடும்போது வந்திருந்தா. இப்போ 10 நாள் கிட்டே ஆயிடுச்சு. அவ்வளோ காலேஜ் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கா. வெளியே வந்து பார்த்தா எனக்கே சர்ப்ரைஸ். மேலே வந்து சைலண்ட்டாக வந்து உக்காந்துருக்குறாங்க. அதனால் வந்ததும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை உரி வச்சிட்ருக்கா. மம்மியும் மிளகா ஆஞ்சி முடிக்க போகிறாங்க. அவ்வளோதாங்க. இதோ மிளகாயும் லைட்டாக சூடேற்றணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தூள் வாசமாக மிளகாத்தூள் நல்லாயிருக்கும். அதுக்குன்ட்டு மிளகாயும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 பிட்டாக வறுக்கணும்னு நினைக்கிறேன். காரம் அடிக்குது. இதோ மிளகா லாஸ்ட்டாக வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் நான் அவ்வளோதான் மிளகா வறுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே அது அப்படியே இது கருவேப்பிலை அப்படியே கலந்து வைமா. அப்படியே வச்சு அப்படியே கலந்து விட்டு கவரில் போட்டு கட்டி வை ஃப்ரிட்ஜில். அவ்வளோதான். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் வறுத்துட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சாக்கு ஒன்று போட்டு காய வச்சிடலாம். வெயில் எப்படி அடிக்குதுன்னு தெரில. வெயில் நல்லா சுருக்குன்னு அடிச்சதுன்னா இன்றைக்கி ஒரு நல்லா காஞ்சிரும். இன்றைக்கே மிளகாத்தூள் ரெடி பண்ணிடலாம். இல்லைன்னா மறுபடியும் நாளைக்கும் காய வச்சு தான் அரைக்கணும். அவ்வளோதாங்க. கருவேப்பிலை இதோ சிம்மில் வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா பார்த்திங்கன்னா கட்டிலெலாம் எடுத்து போட்டு சாக்கெலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ இதில் கொட்டி காய வச்சுக்கலாம். அண்ணா ஒரு 2 பெட்டு இருக்குங்கண்ணா. என்னண்ணா தெரியலையே. அதனால் காய வச்சிடலாம். கருவேப்பிலை காய வச்சோம்னா பறந்துடும். அதனால் கருவேப்பிலை மட்டும் கொண்டு வந்து அப்படியே வடை சட்டியிலே வச்சிடலாம். பார்த்திங்கன்னா மிளகாலாம் காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து சுபாட்ட பேசிகிட்டே இருந்துட்டு நல்ல தூக்கத்தை போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதோ இந்த ஆட்டுக்குட்டி அவுந்துட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் சரி நம்ம இன்னொரு ஆட்டுக்குட்டி குட்டி போட்டு 10-15 நாள் ஆகுது. கொண்டு வந்து இங்கே கட்டியிருக்கோம். இதோ இங்கே வந்து அதனுடைய குட்டி பாருங்கள் இங்கே இருக்காங்க. இந்த சாரை வந்து பால் குடிக்க வச்சு கூட்டிகிட்டு போய் மறுபடியும் வீட்டில் விடணும். இந்தா உன் பிள்ளை. போ சாமி, பொடி தங்கப்பட்டு பொடி 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 பொடி. அரேங்க செம்ம பசியில் இருந்துருப்பாராட்டுக்குது. எப்போ கொண்டு வந்து விடுவேன்னு பார்த்துட்டு இருந்துருப்பாங்களாட்டுக்கு. சரி வா, அந்த குட்டி பால் குடிக்கட்டும். ஒன்று ஒரு பக்கம் கட்டலாம். நீ எதுக்கு கயிறு பிச்சிட்டு வந்த? இங்கே வா, உன்னை இங்கே கட்டுறேன் வா. என்னன்னே தெரியல பாருங்கள். இந்த ஆடு மட்டும் நல்லா கழிஞ்சிட்டே இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கழிச்சல் நின்றுக்குதாட்டுக்கு. ஏதோ சாப்பிட்றது சேர மாட்டேங்குதா என்னன்னு தெரியல. ஏன் சாமி பாருங்க. அவர் வந்து சார் எப்போ கூப்பிட்டு வந்து விடுவாங்க. அம்மா வாடா வீட்டுக்கு போகலாம். இப்போ பாருங்கள் நான் பிடிக்க வருவேன்னு ஓடுவான். சரி வெயிலில் இருப்பானே பிடிச்சிட்டு போய் மறுபடியும் அங்கே கொட்டாய்க்குள்ளேயே விட்டுறலான்னு பார்க்குறேன். ரொம்ப சாமி போகலாம். இங்கே வா. அவங்க அம்மா ஆடு பாலும் கொடுக்க மாட்டேங்குது. வாசாமி போகலாம். அச்சோ புள்ள கீழே விழுந்துருச்சுடா. புள்ள கீழே விழுந்துருச்சுடா. வரமாட்டியா நீ? ஏன்? வா வீட்டுக்கு போகலாம். இப்போ எது கத்துற? நீ இன்னும் கொஞ்சம் நேரம் புல் பூண்டெல்லாம் சாப்பிடு. நான் கொண்டு போய் உன் குட்டியை பத்திரமா வீட்டில் விட்றேன். ஜிஞ்சிக் 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 ஜிஞ்சிக். இந்த ஆட்டுக்குட்டி தேரவே மாட்டேங்குது. இதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். ஏதோ பூச்சி மாத்திரை போட்டால் தேருன்னு சொன்னாங்க.
ஆனால் பார்த்திங்கன்னா இது எவ்வளோ தான் தீனி சாப்பிட்டாலும் குட்டி வந்து நல்லா பெருசாகவே ஆக மாட்டேங்குது. இவ்வளோ தான் இதனுடைய ஹைட்டு வெயிட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு மேலே இவர் வந்து தேர மாட்டேங்கிறாரு. இதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா வந்து கை கால் வச்சுட்டு தான் கம்முன்னு இருக்காதே, இன்றைக்கி தான் வந்துச்சு. கட்டுத்தரெல்லாம் முன்ன ஏற்கனவே மண் கொட்டி விட்டோம், சரி கதைன்னு இருக்காமல் இருக்குன்னு பார்த்தா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் எல்லாம் தண்ணி நின்றுட்டு சதன்னு கிடக்குது. அதுக்கெல்லாம் இப்போ கொண்டு வந்து மண் கொட்டுறன்ற பேரில் எங்கள் அம்மா கொண்டு வந்து மண் கொட்டிக்கிட்டு இருக்கு. இது ஏதோ மண், அந்த வேறு மண் சொல்லுவாங்க, அது மாதிரி கொட்டினா தான் தண்ணி போக மாட்டேக்கு. இதில் தண்ணியே போக மாட்டேக்கு, எல்லாம் அப்படியே ஈரமாக சதனே கிடக்குது. அதனால் ஒரு வேலை பார்த்துட்ருக்கு. அவ்வளோதாங்க. பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்லா வானம் கருமூட்டம் ஆயிடுச்சு. மழை வருமா என்னன்னு தெரியல. இன்றைக்கி வந்து மிளகா அரைச்ச மாதிரி தான், மிளகா வந்து இன்னும் காயவே இல்லை. அதனால் நாளைக்கு தான் காய வச்சு அரைக்கிற மாதிரி இருக்க மாட்டேக்கு. எங்கள் அம்மா இந்த அடுத்த செக்ஷனில் வந்து ரோஜா பூ காட்டில் எல்லாம் பில்லு இருக்குது, செடிக்கு செடி பிடிங்கி விட்றான்ட்டு கிளம்புறாங்க. நான் சரி இதோ இன்றைக்கி அம்மா இருக்கும், எனக்கு துணி துவைக்கிற வேலை இல்லை. ஏன்னா அம்மா வந்ததுனால அவங்களே துணியெலாம் துவைச்சி போட்டுட்டாங்க. இப்போ இந்த துணியெல்லாம் காஞ்சிச்சு, மழை வர மாதிரி இருக்குது. அதனால் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு போடுவோம், உள்ளே மடித்து வச்சுருவோம். இப்போ நைட்டுக்கு வந்து முட்டை பணியாரம் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதோ முட்டை பணியாரம் ஊற்றிட்டுருக்கேன். மாவு வெங்காயம் மிளகாய் அரிஞ்சு தாளிச்சு விட்டேன். முட்டை பணியாரம் ஊற்றிட்டுருக்கேன். சரி முட்டை பணியாரம் சாப்பிடல பட்டு என் அழகுப்பட்டு, என் தங்கப்பட்டுது, ஜிஜு குட்டி இது. ஓகேங்க, அவ்வளோதான். என்னையோட ஒன் டே விலாக் எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.